கோமதியின் கபடிக்குழு. சுமதியின் கபடிக்குழு. கதை. பொங்கலுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அந்த பரன் மேல உள்ள பழைய பாத்திரம் எல்லாத்தையும் சித்தை இறக்கி கொடுங்க. எல்லாத்தையும் கழுவி வெயில்ல போடுறேன். ஏன் கோமதி, நீயா கழுவ போற? ஏனுங்க அப்படி கேட்குறீங்க? இல்லை, உனக்கு உடம்பு வளையாதே, அதனால்தான். இவர் ஒருத்த என்னை கேவலப்படுத்தவே வந்து இருக்கார். சுமதி, உன் மாமா பரன் மேல உள்ள பாத்திரத்தை எடுத்து கொடுப்பார். அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொல்லையில வைடி. நான் குழாய் தண்ணியில கழுவுறேன். சரிங்கத்த. பாத்திரத்தை விலக்கி பக்கத்தில் பெரிய பிளாஸ்டிக் விரிப்பை விரித்து கவுத்தி வச்சாங்க கோமதி. என்ன ஏதோ மைக்கில் சொல்றான்? ஏதோ கணத்துல கிடக்கிற தவளையாட்டும் கரகரன்னு பேசுறானே. சரி, காதை கொஞ்சம் கூர்மையா வச்சு கேட்கலாம். 3வது பொங்கல், கானம் பொங்கல் அன்னைக்கு கபடி போட்டி வைக்கிறாங்களாம். போட்டியில் யார் வேணும்னாலும் கலந்துக்கலாமாம். ஐ ஜாலி. நமக்கு கபடி விளையாடும் போது மற்றவங்களை தோக்கடிக்கத்தான் தெரியும். வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கோமதியோட கபடி விளையாண்டா நாம தோத்துத்தான் போகணும்னு சொல்லுவாங்க. மீண்டும் மைக்கில் சத்தம் வந்தது. போட்டியில் கலந்துக்கிறவங்க மாலை 4 மணிக்கு பேர் கொடுங்கன்னு சொன்னாங்க. கோமதி கழுவிய பாத்திரத்தை பாதியிலேயே போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஏங்க அத்தை, பாத்திரம் விளக்கிட்டீங்களா? அதெல்லாம் அப்புறம் விளக்கிக்கலாம், எனக்கு வேலை இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்துட்டு வாரேன். என்னவா இருக்கும்? என்னத்த செய்தி? அதுவாடி, கன்னி பொங்க அன்னைக்கு பெண்களுக்கான கபடி போட்டி வைக்க போறாங்களாம். அதுக்கு என்ன, நாமளும் வேடிக்கை பார்க்க போலாமத்த. இவ ஒருத்தி வேடிக்கை பார்க்கறாளாம். வேடிக்கை நாம கலந்து களத்துல இறங்கணும்டி. கோமதி சொன்னாங்க. நான் என் ஃப்ரெண்டுகளை ஒரு 10 பேர் சேர்த்துட்டு வாரேன். நீ போய் உன் மருமகள் டீமுக்கு 10 பேர் சேர்த்துட்டு வா. உன் டீமுக்கு நீ தலைவி, என் டீமுக்கு நான் தலைவி. ஏனத்த, போன மாதம் தானே நான் கையை உடச்சிக்கிட்டேன், நீங்கள் காலை உடச்சிக்கிட்டீங்க பந்து விளையாண்டு. இவ ஒருத்தி விளாடும்போது கை கால் உடையிறது ஒரு வீராங்கனைக்கு சகஜம் தாண்டி. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. அப்போ போட்டியில் சேரலாம்னு சொல்கிறீங்களாத்த? ராஜுவும் மாமாவும் கேட்டால் என்ன சொல்கிறது? ஏன் அவங்க கிட்ட சொல்லணுமா? என்ன சொன்னா என்ன சொல்ல போகிறாங்க? ஏதாவது ஏடா கூடமா அபசகுணமா பேசுவாங்க. இப்போ சொல்ல வேணாம். வேணும்னா கிரவுண்டுக்கு வந்து பார்க்கட்டும். சரி, இப்படியே பேசி கழுத்தா இருக்காதடி. உடனே உன் ஃப்ரெண்டுங்க கிட்ட போய் பேசு. ஆட்களை ரெடி பண்ணுடி. நானும் என் ஃப்ரெண்டுகளை போய் கூப்பிடுறேன். யாரு வீட்டில்? மாலா, மாலா வெளியில வாடி. உள்ளார என்னடி செய்யற? யாரு? கோமதியா? வா கோமதி. பாத்தியா, கண்ணாடி போடாமலேயே கோமதின்னு கண்டுபிடிச்சிட்டேன். சேதிய சொன்னாங்க கோமதி. ஏய் கோமதி, உனக்கு ஒன்று தள்ளி ஒன்று ஓடுது. இம்மாம்பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு கபடி ஆட போறாளாம். கபடி. ஏண்டி, உனக்காச்சும் உடம்பு பெருசா இருக்கு. எனக்கு கண்ணாடி போடலன்னா எல்லாம் 2 தெரியும்டி. நான் எப்படி கபடி போட்டியில் கலந்துக்க முடியும்? ஏய் மாலா, நீ போட்டியில் கலந்துக்கிட்டா போதும். நம்ம டீமில் 10 பேர் இருக்கோம். உன்னை உப்புக்கு சப்பானியாக வச்சுக்கிட்டு நாங்கள் ஆடி பரிசை மட்டும் உனக்கு வாங்கி தந்திடுறோம். அப்படின்னா சரி கோமதி, என் பேரை சேர்த்துக்க. கோமதி அம்மா இன்னொரு 2 வீட்டுக்கு போனாங்க. சுசி, சுசி. யாரு? கோமதியா? ஏன் கோமதி, ஒரு மாசமா என் காலில் சுளுக்குடி. காலை ஊனவே முடியலை. எப்படி போட்டியில் கலந்துக்கிட்டு என்னால் விளையாட முடியும்டியே? இதை பாரு, கம்பு ஊனி நடக்கிறேன். அடி இவளை, கொஞ்சம் எண்ணெயை கொண்டாடி நான் உனக்கு சுளக்கு வலிக்கிறேன். அப்புறம் பாரு, நீதான் கபடி போட்டியில் சாம்பியன். அப்படியா? சரி. கஷ்டப்பட்டு 10 பேரை போட்டியில் சேர்த்துட்டாங்க கோமதி. பேரை முதலில் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏ சுமதி, நீயும் ஆள் சேர்த்துட்டியா? சரி வா, பேர் கொடுக்கலாம். அத்தை,
ஒன்றா போகக்கூடாது, நீங்கள் தனியாக போங்க. சரிடி, இந்தாப்பா போட்டிக்கு ஆள் எடுப்பு வர. எங்கள் குழு பேரை எழுதிக்க. சொல்லுங்கம்மா. கோமதி கபடி குழு போடு. சுமதி வந்தாள். இந்தாப்பா சுமதி கபடி குழுன்னு போடுங்க. சரி சரி, பேர் எழுதியாச்சு. இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா ஆடுவீங்களாம்மா? ஆடுவோமே. ஏம்மா, உங்களை ஆட சொல்லலை, போட்டியில் விளையாடுவீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் விளையாடுவோம்.